வெளியே வரக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ராமர் கேட்கும்போது அவர் ரொம்ப அழகா ஒரு இடத்துல ஒரு தெளிவான ஒரு யோசிக்கக்கூடிய ஞான தெளிவு பெற்ற ஒருத்தன் வந்து இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட்டுறான், அவனுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்றாரு. எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பாம்பு நம்ம பார்த்திருப்போம், பாம்பு எல்லாம் நிறைய பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு அமாவாசையில அது பௌர்ணமி நாட்கள்ல வந்து அது தன்னுடைய தோல்ல இருக்கக்கூடிய தோலை வந்து உரிச்சிரும், எங்கேயாவது ஒரு முள்ளுல போய் மாட்டிக்கும். அந்த முள்ளுல மாட்டிட்டு அது அப்படியே வெளியே வரும்போது பழைய தோலை அதுல விட்டுட்டு புது அது திருப்பி வந்து அதுக்கு புதுசா தோல் அதோட வந்துடும். இது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த உதாரணத்தை அங்க சொல்றாரு வசிஷ்டர். என்ன சொல்றாருன்னா, எப்படி பழைய தோலை அது வந்து உதறி விட்டு திரும்பி பார்த்து விட்டு பாம்பு செல்வது போல ஒரு தெளிவு பெற்றவன் வந்து தன்னுடைய எல்லா பழைய குணங்களையும் அல்லது இந்த உடலையும் சரீரத்தையும் வந்து இந்த தோலை கலட்டி விடுவது போல அவன் விட்டு விட்டு தன்னை தூரமாக இருந்து பார்க்கிறான். ஏன்னா அந்த பாம்பு என்ன பண்ணும்னா தோலை கழட்டிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிடுமா. சோ அது தன்னுடைய இது வரைக்கும் தன்னோட உடல்ல இருந்ததுதான், இப்ப அது வெளியே வந்துருச்சு. ஆனா அதை பத்தி ஒரு கேர் கூட பண்ணாம அது என்னன்னு கூட யோசிக்காம அது பாட்டுக்கு அடுத்த வேலை செய்யற மாதிரி இந்த தெளிவு பெற்றவன் வந்து தனக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டியோட இந்த உலக சம்பந்தங்களோட ரொம்ப பற்றுதல் இல்லாமல் பற்றின்மையோட வாழ்வான் அப்படின்றத அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு மாயாஜாலமான ஒரு இந்திரஜாலம் கொண்டது. ஒரு மந்திரவாதி எப்படி நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், மேஜிக் மேன்லாம் திடீர்னு ஒரு பறவையை கையில இருந்து உருவாக்குவாங்க, இல்லாத ஒரு காயினை உருவாக்குவாங்க, எதையோ ஒண்ணு நம்ம முன்னாடி வந்து அவங்க எல்லாம் இருக்கிற வேற எங்கேயோ இருக்கிறது தான் நமக்குள்ள உருவாக்குவாங்க. ஆனா நம்ம பார்ப்பதுக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சடனோ இல்லாததை கொண்டு வந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதே போல இந்த உலகம் வந்து ஒரு மந்திர மாதிரி ஒரு மாயாஜாலம் போல இந்திரஜாலம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர இது வந்து நிஜம்ன்ற அந்த உணர்வோட அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த தன்மையை வந்து அவர்களுக்குள்ள வளர்த்து கொள்வார்கள். அப்படி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்குள்ள கவலைங்கிறது ஒண்ணு இருக்காது. தெளிவான மனதுடன் அந்த சித்தம் எப்பயுமே ஒரு குளிர்ந்த நிலையில இருக்கும். எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல, தலை ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுப்பா, தலை ரொம்ப சூடாயிடுச்சுப்பா, ஓவர் டென்ஷன்ப்பா அப்படிம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மனம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுது, நம்ம சித்தம் வந்து ஓவர் ஹீட் ஆயிடுதுன்னு நம்ம உள்ளுக்குள்ள நம்ம அதை காகனைஸ் பண்றதுதான் இப்படி நம்ம வெளிப்படுத்துறோம். சோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு, நம்மளுடைய சித்தம் என்பது குளிர்ந்த தன்மையோட எப்பொழுதும் ஒரு தெளிவான ஒரு உணர்வோட இருப்பார்கள். இது எல்லாம் நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாய தோற்றம் தான் அப்படிங்கறத புரிஞ்சு வாழக்கூடியவர்களை தான் ஞானிகள் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்படி வாழாதவர்கள் வந்து இந்த சாதாரண மனிதர்கள் போல ஒரு அபூர்வ ஞானி அப்படின்றாரு. அதாவது ஞானி அபூர்வ ஞானி, ஞானினா வந்து அஞ்ஞானி, ஞானம் அடையாதவர்கள், அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சம்சார உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க அப்படின்றாரு. நல்லது.